வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் என்ன நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்படித்தான் என சொல்ல முடியாத நிலையில் மார்க்கெட் 80% சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு அப்படின்னு தலைப்பே நம்ம அப்படி தான் போட்டிருந்தோம். மார்க்கெட் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு சைடுவேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது மார்க்கெட்டில். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. நம்மளும் என்ன சொல்லியிருந்தோம்னா 21,905 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல தான் பையிங் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ப தெரியும் உங்களுக்கு. இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சப்போர்ட் லெவல் கிட்டக்க வரல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் மேலேயும் போகல. மேலே பையை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை 22,500 தாண்டினா மட்டும் தான் பை வாய்ப்பு. ஆனால் என்ன தான் மேலே செஞ்சாலும் மார்க்கெட்டை பற்றி இறங்க தான் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் செல்லிங் வாய்ப்புன்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய செல்லிங் இருக்கும், இந்த இடத்துல வந்து பெரிய பையிங் இருக்கும். இடைப்பட்ட பகுதியில் இருக்கப்போ மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் அதப்போ சைடுவேஸாக தான் இருந்து சொன்ன மாதிரி. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரெண்ட், அதாவது மேலே ஒரு டேவோட ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் ப்ளூ கலர். இதை பிரேக் பண்ணி அதாவது 46 ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருந்தோம். 46,426ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணாலும் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, சேனலோட லைன் வரும். இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும், இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பையிங் இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் இல்லை, ஃபுல்லாக சைடுவேஸாக ஆகிடுச்சு நிஃப்டினாலும் நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்து சென்செக்ஸ் என்ன சொல்லியிருந்தாலும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயும் எதாவது சொல்லியிருந்தோம். அதாவது டேவோட ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். கீழே 72,000ங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்ததில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 72,497 அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லைனில் விட்டு இறங்கவே இல்லை மார்க்கெட். அதில் சப்போர்ட் எடுத்து, ஆனால் பெருசாக மேலே போக முடியல. அதோட செல்லிங்னு பார்த்தீங்கன்னா 73,427 தான் செல்லிங் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இடையில மிடில்லையே சைடுவேஸ் ஆகிடுச்சு. எப்பயும் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான டைரெக்ஷன் சொல்ல முடியலனாலே பெரும்பாலும் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் இந்த தலைப்பை போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, திங்கக்கிழமை எப்படி வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீக்லிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டிக்கு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். போன வாரமே சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு ஹேங்கிங் மைன் போட்டுருக்காங்க. இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா அழகாக பேரிஸ் கேண்டில். ஆனால் இது எந்த அளவுக்கு இறங்குன்னு பார்த்தோம்னா, இந்த கேண்டிலோட லோ பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் போகிறேன். 21,500ங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போதைக்கு. இந்த வாரத்துக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். இதுக்கடையில் ட்ரெண்ட் லைன் பிரேக், அதனால் வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும், இந்த லெவல்ஸ் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா க்ளோசிங்கே கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வீக்லி இப்படி பார்த்தீங்கன்னா இறங்கிறது தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த இடங்கள் டபுள் பாட்டமாக வரும். அதாவது ஒரு லெவல்ஸ் போட்டுருவோம். 21,860 அப்படிங்கிறது வந்து இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வரும். அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,500 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த கேண்டோட லோவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் லெவல்ஸ் போட்டுருவோம். அதாவது 21,130 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த 3 சப்போர்ட் டேயில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கக்கிழமை இப்போ ஒரு பேரிஸு, அதுக்கப்புறம் ஒரு புல்லிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டோஜி ஸ்பின்னிங் டாப். நம்ம சைடுவேஸாகவே முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த டோஜிக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் சென்ஸுக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 21,930 அப்படிங்கிற டேவோட லோ, இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். 21,860, அடுத்து பார்த்தீங்கன்னா 21,750 இப்படி அடுத்து இறங்கத்தான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையின்னு பார்த்தோம்னா இந்த 22,000 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில். ஆனால் இந்த 22,120 டு 22,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இது நான் ஒரு ஜோனாக வரைகிறேன். ஆனால் இது பெரிய ஜோனாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் வர்றப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வரத்தான் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டனால மார்க்கெட்டை பொறுத்து செல்லிங் தான் சொல்லலாம். இந்த ஜோனுக்குள்ளே போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து மேலே பார்த்து வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பார்த்து இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். ஒரு பெரிய செல்லிங்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ, அதுவும் ஒரு ஜோனோட போட்டுடலாம். இதை அழிச்சிடறேன்.
ஏன்னா இங்கே ஒரு விக்கு ஒன்று வச்சுருக்கான், அதனால் அது வரைக்கும் நான் ஜோனாக போட்டுருவோம். இப்போ இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு தான் என்னோடய வாய்ப்பு அதிகமாக தெரியுது. அப் சைடுங்கிறது இது பிரேக் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துக்குள்ளே சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியான இன்றைக்கி வந்து டோஜா போட்டாங்க, அதனால் வந்து நாளைக்கு அந்தளவுக்கு சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏதோ சைடு பிரேக் பண்ணிவிட்டு கூட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் மேலே போகும்போது மேலே ஒரு பிரேக் பண்ணிவிட்டு கூட வந்து நிப்பாட்டுவாங்க, இல்லை கீழே பிரேக் பண்ணிவிட்டு கூட மேலே போய் நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது அடுத்த டைரெக்ஷன் எந்த பக்கம் போகிறது கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வேளை டவுன் சைடு போகிறாந்தா இந்த எல்லோ ஜோனோட பிரேக் பண்ணிவிட க்ளோசிங் மேலே கூட கொடுக்கலாம். அதே போல் மேலே இந்த எல்லோ பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் கீழே கொடுக்கலாம். அப்படி எந்த சைடு பிரேக் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் அது அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வீக்லியிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்கல் பண்ணி கீழே முடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது வாய்ப்புன்னு போன வெள்ளிக்கிழமை வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் போட்டிருப்போம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, வீக்லி படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான், இந்த கேண்டோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு தான் வரும். அதான் 44,429 அப்படிங்கிறது தான் இந்த வீக்லியோட சிங் லோ சப்போர்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது வீக்லியில். அந்த ட்ரெண்ட் லைனும் அதுவும் கிட்டத்தட்ட நியராக வரது வாய்ப்பு அதிகம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்லியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு பெரிய பையிங் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோன்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் உங்களுக்கு. சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே இடத்துல வர்றப்ப இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டிங்கேருந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம டேயில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் படி பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப், அதுக்கடுத்து செல்லிங். இந்த கேண்டில் இது பிரேக் பண்ணவே முடியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டோஜி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா டோஜி தான் போட்டுறாங்க. இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல தெரியுது. இருந்தாலும் நம்ம ஒரு நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அது பிரேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதுதான் ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோசிங் கொடுக்கல, இது மேலே தான் முடிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தா மார்க்கெட் மேல் நோக்கி மேலே போக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுறாங்க. பிரேக் பண்ணிட்டு க்ளோசிங் இருக்குது. பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டேயோட லோங்கிறது நாளைக்கு வந்து முக்கியமான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா 46,310ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம வச்சுப்போம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த டேவோட இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன், அது நமக்கு அடைஞ்சலாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 46,845 அப்படிங்கிற லெவல்ஸ் போட்டிருக்கோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,310 இந்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இல்லை ஒரு வேளை மார்க்கெட் இந்த இடத்துல சின்ன ஒரு பிரேக் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் மேலே போய் முடியலாம். திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சைடுவேஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏனாலனா இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு மேலே போய் நிப்பாட்டிடுவாங்க, அந்தமாரி இருக்கும். அப்படி அடுத்தனா இது அது பிரேக் பண்ணாலும் அடுத்து இறங்கிறதுக்கான அறிகுறிங்கிற மாதிரி இந்த இடத்துல இது பண்ணுவாங்க. இல்லை மேலே பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முடிச்சிடுவாங்க. அதனால் நாளைக்கு இந்த இடத்துல சைடுவேஸ் இருக்கிறது வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. 15 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனும் அந்த 46,845ங்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் வருது. அதனால் இந்த இடங்கள்லேருந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம செல்லிங் என்று யார் புட் ஆப்ஷன் போகிறாங்க இந்த இடங்களில் நம்ம அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பயன்படுத்த பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் இதுக்கு கீழேயும் செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும், இந்த லைனுக்கு கீழே. அப்படி மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 47,215ங்கிறது கொஞ்சம் கூட வரும். 47,230 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் 47,490. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 47,741 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சில் பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஷ் கூட வரது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் அது வந்து நம்ம வெரி புல்லிஷாக இந்த இடத்துல போடுவோம்.
ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த போட்டிருக்க கேண்டிலேருந்து டோஜி 2 கண்டினியூவாக அடுத்தடுத்து டோஜி போட்டுருக்காங்க. அது பிரேக் பண்ண முடியாமல் ஒரு வேளை பிரேக் ஆனால் பெரிய புல்லிஸ் இருக்கிறதோட வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கு கீழே என்னென்ன சப்போர்ட்டுங்கிறது அடுத்தது வரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 46,310 பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா 45,710 தான் அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 45,484, அடுத்து 45,096 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சு இல்லை இந்த ரேஞ்சு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு பெரிய செல்லிங் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் எந்த இடத்த 46,310 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கத்தான வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு சின்ன விக் வச்சுட்டோட டே கேனிலோட மேலே க்ளோசிங் கொடுக்கலாம். அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்படி கொடுத்தா கூட மார்க்கெட் மறுநாள் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் மறுநாள் இறங்கத்தான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மிட் கேப் கொஞ்சம் ஓவரில் பார்ப்போம். இதெல்லாம் அந்த வெயிட்டேஜ் வச்சு பார்க்குறது, அது வந்து ஓவரில் சார்ட்டை வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மிட் கேப் வச்சுருக்கேன். இது ஓவரில் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா வீடியோ பேர் லெங்க்த்தாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இந்த அழகாக பேரிஸ் கேண்டில் இருந்தாலும் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 10,125 வீக்லியோட சப்போர்ட், இந்த கேண்டோட லோ. சரி, ஓகே, நம்ம டேயில் பார்ப்போம். டே படி பார்த்தீங்கன்னாலும் அதான் 10,125 தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இருந்தாலும் நம்ம 15 மினிட்ஸில் நாளைக்கு மண்டே அன்றைக்கி என்னமாரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு அதை மட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 எல்லோ ஜோன் போட்டிருக்கோம். இந்த ரேஞ்ச் அதாவது 10,535 to 40 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 10,300 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் பெரிய ஃபால் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சுன்னா பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 10,125 தொடர்றது வாய்ப்பு இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து 10,400 சொச்சத்தில் இருக்குது. இது பிரேக் பண்ணி இறங்க வாய்ப்பு இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஃப்டியோட சுருக்கமான ஒரு லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இது வரைபடமாக போட்டுரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி தான் மார்க்கெட்டு வேலை செய்யுது. இந்த மாதிரி தான் இருக்குது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்டே மார்னிங் பார்ப்போம், ஈவினிங் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.